இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பண்ணலாம் பாருங்கள். 9th கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். ஏ ஸ்கொயர் ஆஃப் ஈச் சைடு 2 லைஸ் above the x axis and has one vertex at the origin. If one of the sides passes through the origin, makes an angle 30 degree with the positive direction of the x axis அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Then the sum of the x coordinates of the vertices of the square is dashன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த சம் பண்ணலாம் பாருங்கள். ஸோ அப்போ இது வந்து ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கலாம், இது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்குது, அந்த ஸ்கொயருடைய ஒரு வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜினில் பாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. வெர்டெக்ஸ் பாசஸ் அட் தி ஆரிஜின் சொல்லிட்டாங்க. இஃப் ஒன் ஆஃப் தி சைட் மேக்ஸ் ஆங்கிள் 30 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 30 டிகிரின்னு எடுத்துங்கப்பா. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வித் பாசிட்டிவ் டைரக்ஷன் சொல்லிட்டாங்க, எக்ஸ் ஆக்சிஸ். தென் தி சம் ஆஃப் தி எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் தி வெர்டிசஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்கொயரை நம்ம இப்படி ஃபார்ம் பண்ணலாம். இதுதான் வந்து ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, இது ஸ்கொயர்னு எடுத்துங்கப்பா. இப்போ இது வந்து ஆரிஜினில் பாஸ் ஆகிறது வெர்டெக்ஸ் ஏன்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் பி எடுத்துங்க, இந்த வெர்டெக்ஸை சின்னு எடுத்துக்கப்பா, இந்த வெர்டெக்ஸை டின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சரி, இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஏக்கு வந்து கோஆர்டினேட் வந்து 0,0. இப்போ பியுடைய கோஆர்டினேட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பி கோஆர்டினேட்டுக்கு என்ன வரும்னு சொல்லுங்கள். இந்த ஏபி லெங்த் வந்து 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏபி லெங்த் வந்து 2. ஓகேங்களா, அப்போ பி கோஆர்டினேட் என்ன வரும்னு சொல்லுங்கப்பா. அதாவது பி வந்து ஏலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, 2 டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போது பாயிண்ட் பிக்கு வந்து எக்ஸ் கோஆர்டினேட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 cos θ, cos 30, 2 cos 30. சரிங்களா, 2 cos 30 எவ்வளோ, 2 × cos 30 வந்து √3/2. அப்போ நம்ம 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா எக்ஸ் கோஆர்டினேட் √3 வந்திருக்கு. ஒய் கோஆர்டினேட் தேவையில்லை, சும்மா சால்வ் பண்ணுறேன். ஒய் கோஆர்டினேட் ஈக்குவல் 2 sin θ. சரிங்களா, 2 sin 30. அப்போ என்ன வரும், 2 × sin 30 1/2 வரதுனால என்ன வருது, 1ன்னு வருது. அப்போ பிக்கு வந்து எக்ஸ் கோஆர்டினேட் வந்து √3, ஒய் கோஆர்டினேட் 1 அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து பாயிண்ட் சி கண்டுபிடிக்கணும். பாயிண்ட் சி கண்டுபிடிக்கும் போது ஏலேருந்து சிக்கு ஒரு லைன் கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுங்கப்பா. இந்த ஏலேருந்து சி லைன் கனெக்ட் பண்ணால் இது டயகனல். டயகனலுடைய லெங்த் ஸ்கொயருக்கு பார்த்தீங்கன்னா a√2. ஏ வந்து சைடு வந்து 2, அப்போ வந்து 2√2 தான் வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் தி சி ஃப்ரம் தி என்னது ஆரிஜின் வருது. அப்போ சிக்கு எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட். எக்ஸ் கோஆர்டினேட்டுக்கு என்னது, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர்னு வச்சுக்கிட்டோம்னா எக்ஸ் கோஆர்டினேட் வந்து ஆர் காஸ்டா, ஒய் கோஆர்டினேட் வந்து ஆர் சைன்டா. அப்போ பாயிண்ட் சிக்கு வந்து எக்ஸ் கோஆர்டினேட் என்ன பண்ணணும், 2 × காஸ்டா போடணும். இப்போ இந்த டயகனல் இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னா, டயகனல் மேக்ஸ் ஆங்கிள் வித் ஒன் ஆஃப் தி சைடு வந்து 45 டிகிரின்னு வரும். 45 டிகிரி வரும். அப்படின்னா மொத்த ஆங்கிள் என்ன வரும் சொல்லுங்கள். ஏசி மேக்ஸ் ஆங்கிள் என்ன வரும் சொல்லுங்கள். இங்கே ஒரு 30 டிகிரி, அது ஒரு 45 டிகிரி, ஆக மொத்தம் 75 டிகிரி. அப்போது 2 cos 75 டிகிரின்னு வரும்ப்பா. 2 cos 75 டிகிரின்னு வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, 2 cos 75 எப்படி கண்டுபிடிக்கலாம். 2 cos 45 + 13 போட்டுக்கலாம். கரெக்டுங்களா. அப்போ cos A + cos B ஃபார்முலா போட்டிங்கன்னா cos A cos B - sin A sin B இந்த ஃபார்முலாவில் வரும். அப்போ cos 75 வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நம்ம சிம்பிளை பண்ண என்ன வரும் பார்த்தீங்கன்னா √3 - 1 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா. அதே மாதிரி ஒய் கோஆர்டினேட் என்ன வரும்னு சொல்லுங்கள். 2 sin 75. 2 sin 75 என்ன வரும்னு சொல்லுங்கப்பா. அதே மாதிரி வந்து sin 75 sin 45 + 30 போட்டிங்கன்னா sin A + B ஃபார்முலா போடணும். sin A cos B + cos A sin B ஃபார்முலா போட்டு சிம்பிளை பண்ணிங்கன்னா இது என்ன வரும் பார்த்தீங்கன்னா √3 + 1ன்னு கிடைக்கும். சரிங்களா. ஓகே, அப்படின்னா பாயிண்ட் சி உடைய கோஆர்டினேட் என்ன வருது, √3 - 1 வந்து எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட் வந்து √3 + 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. அடுத்து பாயிண்ட் டிக்கு போகணும். பாயிண்ட் டிக்கு போகலாம். அவர் பாயிண்ட் டிக்கு போனீங்கன்னா என்ன வரும் பாருங்கள். இந்த ஆங்கிள் எவ்வளோப்போ வரும், இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மொத்தமாக இது ஒரு 90 டிகிரி, இங்கிட்டு ஒரு 30, அப்போ இது வந்து 60 டிகிரி வரும். அப்படின்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து பாயிண்ட் டி எவ்வளோ வரும்னு சொல்லுங்கள். இந்த ஆங்கிள் வந்து 120 டிகிரின்னு போட்டுக்கலாம்ப்பா. 120 டிகிரி. அப்போ பாயிண்ட் டி உடைய எக்ஸ் கோஆர்டினேட் போடணும். பாயிண்ட் டிக்கு எக்ஸ் கோஆர்டினேட் என்ன வரும், டிஸ்டன்ஸ் வந்து ஆரிஜின் ஏலேருந்து, இந்த ஏலேருந்து ஆரிஜின்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது பாயிண்ட் டி, டி டிஸ்டன்ஸ் 2, சைடு தானே அது 2 தான். அப்போது 2 cos 60, 2 cos 16 போட்டுக்கணும். சாரி, 2 cos 120பா, 120 டிகிரி. சரிங்களா. அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் என்ன வருது, 2 cos 120 டிகிரி. cos 120, cos 120 எவ்வளோப்பா, -1/2. சரிங்களா. அப்போ 2 × -1/2 போட்டுக்கணும். என்ன வந்துடும், 2 கேன்சல் பண்ணால் -1. ஒய் கோஆர்டினேட் என்ன வரும்னு சொல்லுங்கள். 2 sin 120, sin 120 எவ்வளோ, √3/2. ஸோ 2 × √3/2 வந்து 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா √3. ஸோ பாயிண்ட் டிக்கு
எக்ஸ் கோஆர்டினேட் -1, ஒய் கோஆர்டினேட் √3. சரி, நமக்கு வந்து எக்ஸ் கோஆர்டினேட்டை மட்டும் ஆட் பண்ணால் போதும். அப்படி தானேப்பா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ் கோஆர்டினேட்டை மட்டும் நம்ம ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, கவனிங்க. எக்ஸ் கோஆர்டினேட்டை மட்டும் ஆட் பண்ணுவோம். இப்போ எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் ஏ வந்து எவ்வளோ? 0. பாயிண்ட் பிக்கு எக்ஸ் கோஆர்டினேட் √3. பாயிண்ட் சிக்கு எக்ஸ் கோஆர்டினேட் √3 -1. கரெக்டுங்களா? பாயிண்ட் டிக்கு எக்ஸ் கோஆர்டினேட் -1. அப்படின்னா சம் ஆஃப் எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஆல் த பாயிண்ட்ஸ் என்ன வருது பாருங்கள். 0 வந்து ஏ பாயிண்ட் ஏக்கு, பிக்கு வந்து √3, சிக்கு வந்து என்ன வருது? √3 -1, டி வந்து -1. அப்போ இந்த √3 கூட்டினா என்ன வரும்ப்பா? 2√3ன்னு வருது. அடுத்து இந்த -1 ஆட் பண்ணால் -2ன்னு வருது. ஸோ ஆன்சர் 2√3 -2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ அப்போ வந்து 2√3 -2 வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா?